ஹாய், நான் டாக்டர் அரவிந்தன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், துறையூர். ரீசெண்ட் டேஸில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய டிபி பேஷண்ட் பார்த்துட்ருக்கோம். நம்ம அதனால் இன்றைக்கி டிபினா என்னங்கிறது, டிபியை பற்றி முழுசாக பார்ப்போம். காச நோய், அதாவது டிபிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரலை மட்டும்தான் பாதிக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. டிபி 2 முக்கியமான வகையில் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நுரையீரல் காசநோய், அதாவது பல்மனரி டிபின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வகை தான். இது நுரையீரலை மட்டுமே பாதிக்குது. இந்த நுரையீரல் டிபி தான் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ஒருத்தர் தும்புறது மூலமாகவோ இல்லை இரும்புறது மூலமாகவோ காற்றின் மூலமாக பரவும். இந்த நுரையீரல் டிபிக்கான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் காய்ச்சல் அதிகமாகும். அதே மாதிரி வெயிட்டு திடீர்னு ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் தொடர்ச்சியாக இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. ஒரு சிலருக்கு சளியில் ரத்தமும் கலந்து இருமலில் வெளியே வரும். அடுத்து 2வது வகை பார்த்திங்கன்னா, நுரையீரலை தவிர மீதி உறுப்பு எல்லாத்தையும் பாதிக்கிறது. இது மேக்சிமம் பரவாது. இது எங்கெங்கே வரலான்னா, நிணநீர் முடிச்சு, எலும்பு அல்லது தண்டுவடம், மூளை, வயிற்றுப்பகுதி அல்லது சிறுநீரகத்துலேயும் வரலாம். எந்த வகை டிபியாக இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டிபியை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கான மாத்திரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா டிபியிலேருந்து முழுசாக வெளிப்படலாம். நோயை பற்றின விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.